அனைவருக்கும் வணக்கம். 11th நியூ தமிழ் புக், இயல் 6, உரைநடை உலகம். காலத்தை வென்ற கலை. கலையும் அறிவியலும் மனித குல வளர்ச்சியுடன் பின்னி பிணைந்தவை. மனிதனின் படைப்பு திறனால் உருவானது கலையாகும். அது நம் மனத்தில் அழகுணர்வை ஏற்படுத்தி மகிழ்வை தருகிறது. நுண்கலை, பயன்கலை, பருண்மைக்கலை, கவின்கலை, நிகழ்த்துக்கலை என கலைகள் பல வகைப்படும். கலை ஒரு சமூகத்தின் நாகரிகத்தையும் பண்பாட்டு மேன்மையையும் எதிரொலிக்கின்றது. தமிழகத்தில் பழங்காலத்திலேயே சிற்பம், கட்டடம், ஆடல், பாடல் முதலிய கலைகள் சிறப்புற்றிருந்தன. 1000 ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக காட்சியளிக்கும் தஞ்சை பெரிய கோவிலின் கட்டடை கலைநுட்பம் நம்மை வியப்படைய செய்கிறது. கதிரும் நிலாவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கட்டட அழகியல் கலைஞர்களுக்கான பட்டப்படிப்பின் இறுதியாண்டு மாணவர்கள். கல்வெட்டுக்கலை பயிற்சி உள்ளவர்கள் தொன்மையான கோயில்களுக்கு சென்று கலை அழகையும் நுட்பங்களையும் விருப்பத்துடன் ஒளிப்படம், ஆவணப்படங்களை எடுத்து தங்கள் வலைத்தளத்தில் கட்டுரைகளோடு பதிவேற்றுவார்கள். கல்லூரியில் 3 நாட்கள் விடுமுறை கிடைத்தபோது அவ்விருவரும் தங்களின் பல நாள் கனவான தஞ்சாவூர் கோவிலுக்கு செல்வதென்று முடிவெடுத்தனர். விடியலில் குளிர்காற்றலின் மென்மையை அனுபவித்தபடி தஞ்சையில் இறங்கிய இருவரும் உறவினர் வீட்டில் ஓய்வு எடுத்தனர். பின்னர் நிழற்பட கருவி, வரைபட தாள்கள் உள்ளிட்ட பொருட்களை கதிர் எடுத்துக்கொள்ள நிலா கோவிலை நோக்கி தன் வாகனத்தை ஓட்டினாள். கோவிலுக்குள் நுழைந்ததும் ஒளிப்படம் எடுப்பதற்கான அனுமதி சீட்டை வாங்கி கொண்டு உள்ளே சென்றனர். சுற்றி பார்த்து ஆங்காங்கே நின்று ஒளிப்படங்கள் எடுத்தபடி அதன் நுணுக்கங்களை கவனித்து வியந்த இருவரும் சற்றே களைத்தவர்களாய் திருச்சுற்று மாளிகையில் அமர்ந்தனர். பெரிய கோவிலின் கோபுரங்களில் உயரமானது கேரளாந்தகன் கோபுரம். ராஜராஜன் 988ஆம் ஆண்டு சேர நாட்டை வெற்றி கொண்டதை போற்றும் வகையில் இக்கோபுரத்திற்கு கேரளாந்தகன் வாயில் கோபுரம் என பெயரிடப்பட்டுள்ளது. கதிர், கவனித்தாயா? இந்த கோவிலில் 2 கோபுரங்கள் இருக்கின்றன. ஆமா, முதலில் உள்ளது கேரளாந்தகன் திருவாயில், அதை அடுத்து உள்ளது ராஜராஜன் திருவாயில். இவை சோழர்களின் தனி அடையாளம். ஆமாம் நிலா, இங்கு கோபுரத்தின் நிழல் விழாது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், உண்மையா? விமானத்தின் நிழல் விழாது என்பது கட்டுக்கதை. தினமும் 2 வேளையும் விமானத்தின் நிழல் முழுவதுமாகவே விழும். தம்பி, நீங்கள் கோபுரம் என்றது தவறு. இந்த பெண் சொன்னதுதான் சரி. குரல் வந்த திசையில் பார்த்தபோது அவர்களுக்கு பின்னால் தூணில் தூய வெண்ணிற ஆடையின் அறிவின் கலையுடனும் சோர்ந்த முகத்துடனும் 70 வயது மதிக்கத்தக்க பெரியவர் ஒருவர் தூணில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். பெரியவர், கோபுரம் என்பது வாயில்களின் மேலே அமைக்கப்படுவது. விமானமோ அக நாளிகையின் மேல் அமைக்கப்படுவது. அக நாளிகையா? கருவறையைத்தான் அகநாளிகை என்று அழைப்பார்கள். நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். 2 நுழைவாயில் கோபுரங்கள் என்பது பிற்கால சோழர்களின் தனி சிறப்பு. இதை ஏன் பெரிய கோவில் என்று அழைக்கிறார்கள் ஐயா? குறுநகையுடன், தஞ்சை பெரிய கோவில் நம் நாட்டிலுள்ள கற்றளி கோவில்களிலேயே பெரியதும் உயரமானதும் ஆகும் அம்மா. ராஜராஜ சோழனால் ஏறத்தாழ 6 ஆண்டுகள் முயன்று இது கட்டி முடிக்கப்பட்டது. தட்சிணமேரு என்று ராஜராஜனால் பெருமையுடன் அழைக்கப்பட்ட இக்கோவில் விமானம் 216 அடி உயரம் உடையது. கருவறை விமானம் 13 தளங்களை உடையது. கற்றளி கோயில்கள் என்றால் செங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டுவது போல கருங்கற்களை அடுக்கி கட்டுவதற்கு கற்றளி என்று பெயர். 7ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நரசிம்மவர்மன் என்னும் பல்லவ மன்னன் உருவாக்கிய வடிவம் இது. 7ஆம் ஆண்டில் 2ஆம் நரசிம்மவர்மன் என்னும் பல்லவ மன்னன் உருவாக்கிய வடிவம் இது. மகாபலிபுரம் கடற்கரை கோயில், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில், பனைமலை கோயில் ஆகியவை இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அந்த வகையில் முழுமையாக கற்களை கொண்டே கட்டப்பட்ட மிக பெரிய கோவில் இதுதான். 16ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த
முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை 1003ஆம் ஆண்டு தொடங்கி 1010ஆம் ஆண்டு வரை கட்டினான். 2010இல் இக்கோவிலின் 1000வது ஆண்டு நிறைவடைந்தது. ஸோ தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யாருன்னா முதலாம் ராஜராஜ சோழன். எந்த நூற்றாண்டுனா 11ஆம் நூற்றாண்டுல. பழங்காலத்தில் கோயில்கள் எப்படி கட்டப்பட்டன ஐயா? தொடக்கத்தில் மண்ணால் கட்டி மேலே மரத்தால் சட்டகம் விட்டனர். தில்லைக்கோவில், குச்சாலநாதர் கோயில் ஆகியன அவ்வாறு கட்டப்பட்டவை. அதன் மேல் செப்பு பொன் தகடுகளால் கூரை வேய்ந்தார்கள். அடுத்த நிலையில் செங்கற்களை அடுக்கி கோவில் கட்டினார்கள். அந்த வகையில் சோழன் செங்கணான் 78 கோயில்களை கட்டியிருப்பதாக திருநாவுக்கரசர் தம் பதிகம் ஒன்றில் கூறுகிறார். சோழன் செங்கணன் 78 கோயில்களை கட்டியிருப்பதாக திருநாவுக்கரசர் தம் பதிகம் ஒன்றில் கூறுகிறார். கோவில்கள் ஏன் பெரிதாக கட்டப்பட்டன? கோவில் என்பது வெறும் வழிபடும் தலம் மட்டுமன்று. அங்கே இசை, நடனம், நாடகம் போன்ற அருங்கலைகள் வளர்க்கப்பட்டன. அது மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் இருந்தது. எனவே மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்திகள் அனைத்துமே அங்கே கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல் பஞ்சகாலத்தில் மக்களுக்கு உதவுவதற்கான தானிய கிடங்குகளும் கோவிலுக்குள் அமைக்கப்பட்டிருந்தன. கருவூலமாகவும் மருத்துவமனையாகவும் போர்க்காலங்களில் படைவீரர்கள் தங்கக்கூடிய இடமாகவும் கோவில்கள் பயன்பட்டன என்றால் நீங்கள் வியப்படைவீர்கள். சரிதான், பல்லவர்கள் தாம் கோவில் கட்டுவதில் வல்லவர்கள் என்று நினைத்திருந்தேன். செங்கல், சுண்ணம், மரம், உலோகம் முதலியவை இல்லாமலே பிரம்ம ஈஸ்வர விஷ்ணுக்களுக்கு விசித்திர சித்தன் என்று அழைக்கப்பட்ட முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் குடைவர கோவில்களை அமைத்ததாக மண்டகப்பட்டு கல்வெட்டு கூறுகின்றது. விசித்திர சித்தன் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். அவர்கள் வழிவந்த ராஜசிம்மனோ தம் முன்னோர்களையும் விஞ்சும் வகையில் உன்னத சிறப்பும் எழிலும் வாய்ந்ததாக காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை அமைத்து அழியா புகழ் பெற்றான். ராசசிம்மேச்சரம் என்று அழைக்கப்பட்ட அக்கோவிலே ராஜராஜனுக்கு அது போன்றதொரு பெரிய கோவிலை கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டியது அல்லவா? பரவாயில்லையே, நிறைய தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜன்தான் கட்டினான் என்பதற்கு சான்று எங்கே உள்ளது? இக்கோவில் எந்த கலைப்பாணியை சார்ந்தது என்று சொல்லுங்கள் பார்ப்போம். இந்திய கட்டட கலைப்பாணியை நாகரம், வேசரம், திராவிடம் என்று 3ஆக கூறுவர். அதில் தஞ்சை கோவில் எண்பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைப்பாணி ஆகும். முதல் கேள்விக்கு பதில் சொல்லலையே தம்பி. நான் சொல்லுகிறேன் ஐயா. 1886ஆம் ஆண்டு ஜெர்மனி அறிஞர் சூல்ஸ் 6 ஆண்டுகள் தீவிரமாக கல்வெட்டுக்களை படியெடுத்து வாசித்து இக்கோயிலை ராஜராஜ சோழன்தான் கட்டினான் என்று உறுதி செய்தார். சரியாக சொன்னாயம்மா. இக்கோவிலில் அரிய ஓவியங்களும் இருக்கின்றன தெரியுமா? செய்தித்தாள்களில் படித்த நினைவு இருக்கிறது. ஆனால் சரியாக தெரியவில்லை. கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை. கூறியவர் ஃப்ரெடரிகா ஒன்ஸ்லிவிங். 1930ஆம் ஆண்டில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்த எஸ்.கே. கோவிந்தசாமி தஞ்சை பெரிய கோவில் கருவறையின் 2 தளங்களில் உள்ள சுற்றுக்கூடம், சாந்தார நாளிகை பகுதி சுவர்களில் ஓவியங்கள் காணப்பட்டதை முதலில் கண்டறிந்தார். அதில் தட்சிணாமூர்த்தி ஓவியம், சுந்தரர் வரலாறு, திரிபுராந்தகர் ஓவியம் முதலியன சுவர் முழுவதுமாக பெரிய அளவில் வரையப்பட்டுள்ளன. ஃபெரஸ்கோ வகை ஓவியங்களைத்தானே சொல்கிறீர்கள்? சோழர்கால ஓவியங்கள் மீதே நாயக்கர் ஆட்சியில் ஓவியங்கள் வரைந்திருந்ததை அறிந்து அதனை வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்தியவரும் அவர்தானே ஐயா. அந்த ஓவியங்களை நாங்கள் பார்த்து படமெடுக்க இயலுமா? பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை அப்பா.
சிறப்பு அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே பார்க்க முடியும். கோவில்களுக்கோ தொல்லியல் கண்டுபிடிப்புகள் உள்ள இடங்களுக்கோ செல்பவர்கள் அதன் முக்கியத்துவத்தை உணராமல் சிலைகளை சேதப்படுத்துதல், சுவர்களில் கிறுக்குதல், தொல்லிடங்களில் குப்பை போடுதல் போன்ற இழிவான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். நம்முடைய தொன்மையையும் பாரம்பரியத்தையும் பேசும் அந்த இடங்களை நாம் பாதுகாக்க வேண்டாமா? ஏற்கனவே நாம் பல இடங்களை அதன் முக்கியத்துவம் உணராமல் கற்களை பெயர்த்தும் கோபுரங்களை சிதைத்தும் சிலைகளை உடைத்தும் அழித்து விட்டோமே தம்பி. ஆமாம் ஐயா, நீங்கள் சொல்வது சரியே. வரலாற்றை படைத்த நமக்கு அதனை பாதுகாக்க தெரியவில்லை. தஞ்சை கோவிலில் நந்தியும் சிகரமும் ஒற்றை கல்லால் ஆனதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. இங்குள்ள நந்தி சோழர் காலத்தை சார்ந்தது அன்று. நாம் பார்க்கும் இந்த பெரிய நந்தியும் மண்டபமும் நாயக்கர் காலத்தது தம்பி. சோழர் காலத்து நந்தி தற்போது தென்புற திருச்சுற்றில் உள்ளது. இன்னொரு செய்தி சொல்கிறேன் கேளுங்கள். அந்த சிகரத்தில் உள்ள பிரம்மந்திர கல் ஒற்றை கல் அன்று. 13 தளங்களை உடைய கருவறை விமானத்தின் மேல் எண்பட்டை அமைப்பில் ஆரஞ்சு பழச்சுவை போன்று 8 கற்கள் நெருக்கமாக வைத்து ஒட்டப்பட்டன. புதிய செய்தி ஐயா. கோபுரங்களை உயரமாக கட்டுவது என்பது பின்னால் வந்த பழக்கமில்லையா கதிர்? பழைய கோவில்களில் கோபுரங்கள் சிறியதாக இருப்பதை பார்த்திருக்கிறேன். நம்முடைய தமிழக அரசின் சின்னமே கோவில் கோபுரம்தானே. ஃபெரஸ்கோ ஓவியங்கள். ஃபெரஸ்கோ என்னும் இத்தாலிய சொல்லுக்கு புதுமை என்று பொருள். சுண்ணாம்பு காரைப்பூச்சி மீது அதன் ஈரம் காயும் முன் வரையப்படும் பழமையான ஓவிய கலை நுட்பம் இது. இவ்வகை ஓவியங்களை அஜந்தா, எல்லோரா, சித்தன்னவாசல் போன்ற இடங்களிலும் காணலாம். பனிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து கோபுரங்கள் தனி சிறப்பு பெற்றன என்று சொல்லலாம். வெளிக்கோபுரத்தை உயரமாகவும் உட்கோபுரத்தை உயரம் குறைவாகவும் 2 வகை கோபுரங்களை கட்டும் புதிய மரபை தோற்றுவித்தவன் ராஜராஜன். அதனை திருவாயில் என்று சொல்வார்கள். கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திரிபுவனம் ஆகிய இடங்களில் 2 வாயில்கள் இருப்பதை பார்த்திருக்கோம் தானே நிலா? 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திலிருந்து தொடங்கியது. 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திலிருந்து தொடங்கியது. கீழ்ப்பகுதியை கல்லாலும் மேற்பகுதியை செங்கற்களாலும் கட்டியிருப்பர். புகழ்பெற்ற கோவில்கள் பலவற்றிலும் மிக உயர்ந்த கோபுரத்தை எழுப்பியது விஜயநகர அரசு. காஞ்சி, தில்லை, திருவண்ணாமலை, திருவரங்கம், மதுரை ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் உள்ள கோபுரங்கள் எல்லாமே 150 அடிக்கும் மேல் உயரம் உள்ளவை. ராஜராஜன் காலத்தில் பெண் அதிகாரிகள் அரசு பணிகளில் இருந்திருக்கிறார்கள் தெரியுமா? ராஜராஜனின் பட்டத்தரசி உலோகமாதேவி திருவையாற்றில் கட்டிய கோவில் உலகமாதேவீஸ்வரம் என்று வழங்கப்படும். அந்த கோவிலில் உள்ள கல்வெட்டில் உடன் கூட்டத்து அதிகாரம் செய்கின்ற கோவலூருடையான் காடன் நூற்றென்மனையும் அதிகாரிச்சி எருதங் குஞ்சிர மல்லியையும் என்ற வரிகளில் எருதங் குஞ்சிர மல்லி என்ற பெண் அதிகாரியை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே கோவிலில் முதலாம் ராஜாதிராஜன் காலத்திலும் ஒரு அதிகாரிச்சி பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. அவர் பெயர் அதிகாரிச்சி சோமையன் அமிர்தவல்லி. மகிழ்ச்சிதானே? 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் அதிகாரிகளாக பணிபுரிந்திருக்கின்றார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கே நிலா. இந்த செய்திகளை பற்றி எனக்கு சொல்லவே இல்லையே. அது இருக்கட்டும் ஐயா. நாங்கள் இருவரும் தொடர்ச்சியாக கட்டடக்கலை பற்றி ஆய்வு செய்து வருவதால் ஓரளவு இந்த செய்திகள் தெரியும். உங்களை பார்த்தால் சாமியாரை போல் இருக்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு தெரியாத தகவல்களையும் சொல்கிறீர்கள்.
இதே ஊரில் வசிக்கும் கல் தச்சன் நான். என் முன்னோர்கள் அல்லவா இப்படிப்பட்ட பெருங்கோயில்களை எழுப்பியிருக்கிறார்கள். கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதிகளில் இவ்வளவு உயரத்தில் ஒரு கற்கோயில். தஞ்சையின் பெருமை இந்த கோயில். அடடா, 2-3 தலங்களை மட்டுமே கொண்டு கோவில் கட்டி வந்த காலத்தில் புதிய மரபு படைத்தவன் ராஜராஜன். என் தந்தை காலத்தில் கூட கற்சிற்பங்கள் செய்திருக்கிறோம். அவ்வப்போது இந்த கோவிலுக்கு வருவேன். இங்கு வந்துவிட்டால் என் காதில் கற்களை செதுக்கும் உளியின் ஓசையும் பெருந்தச்சனின் ஆணைகளும் ஒலிக்க தொடங்கிவிடும். அதன் கண்ணியை பிடித்து கொண்டு அந்த நூற்றாண்டின் பெருந்தச்சர்களான என் முன்னோர்களை வியந்தபடி இங்கே அமர்ந்திருப்பேன். பேசியவாறே விடைபெற்று செல்கிறார் பெரியவர். கோவிலை எடுப்பித்தவர்கள் பற்றிய கல்வெட்டில் நாம் கொடுத்தனவும், நம் அக்கன் கொடுத்தனவும், நம் பெண்டிகள் கொடுத்தனவும், கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருள்க என்று கோவில் கட்ட உதவியவர்கள் சிறப்பிக்கப்பட்டுள்ளனர். தான் மட்டுமே பங்களிக்காமல் மற்றவர்களின் உதவியையும் பெற்றதோடு அதனை கல்வெட்டாகவும் ஆவணப்படுத்தியிருக்கும் ராஜராஜனின் பாங்கு போற்றத்தக்கது. தனக்கு அடுத்தபடியான இடத்தை தன் தமக்கை குந்தவை தேவிக்கு அளித்துள்ளார். அடுத்து பெண்டு என்னும் சொல்லால் அவருடைய மனைவியர் கொடுத்த கொடையை குறிப்பிடுவதோடு கொடுப்பார் கொடுத்தனவும் என்று சொல்வதன் மூலம் ராஜராஜன் மற்றவர்களின் கொடையையும் உலகம் அறியும்படி செய்துள்ளார். தஞ்சை கோவிலை எந்த வகையிலும் மறக்க முடியாது. எத்தனை சிறப்புகள்! அடடா, பெரியவர் சொன்ன புதிய தகவல் ஆச்சரியமில்லையா நிலா? இப்போது திரும்பவும் கோவிலை சுற்றி பார்க்கலாம், படங்கள் எடுக்கணும். இவ்வளவு தகவல்கள் சொன்னவர் பெயரை கூட நாம் கேட்க மறந்து விட்டோமே. சரி, நாமும் கிளம்புவோம். இருவரும் கோவிலை மீண்டும் சுற்றி வருகின்றனர். கதிர், இங்கே பாரேன், கோவிலை கட்டிய தச்சர்களின் பெயர்களை பொறிச்சிருக்காங்க. வீர சோழன், குஞ்சரமல்லன், ராஜராஜ பெருந்தச்சன், மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சன், லத்தி சடையனான கண்டராதித்த பெருந்தச்சன். எடுப்பித்தவன் பெயர் மட்டுமே பொறிக்கப்படும் நிலையில் தச்சர்களின் பெயரும் இந்த அழியா கோவிலில் பதித்திருப்பது மேலும் ஒரு புதுமை. ஆமாம் நிலா, இந்த வாரம் நம்முடைய வலைத்தளத்தில் தஞ்சை பெரிய கோவிலை பற்றி விரிவான கட்டுரையையும் படங்களையும் பதிவேற்றுவோம். நன்றி.